என்னை இப்படி பார்ப்பவர்கள் நான் உண்மையான பெருமாள் பக்தன் என்று நினைப்பார்களா மாட்டார்களா? நினைப்பார்கள். ஏன்? நிச்சயமாக நான் பெருமாள் பக்தன் என்று ஏமாந்து விடுவார்கள் இல்லையா? ஏமாந்து விடுவார்களா? என்னடா சொல்கிறாய்? செய்வன திருந்தச் செய். ஏமாற்றுவதை மிக சரியாக செய்ய வேண்டும். எதிராளிக்கு எந்த சந்தேகமும் வந்துவிடக்கூடாது. நீயே கூட நான் உண்மையான பெருமாள் பக்தனாக மாறிவிட்டேன் என்று ஏமாந்தாயா இல்லையா? என்னடா இது? இதெல்லாம் வேஷமா? ஆமாம், வேஷமேதான். அடப்பாவி! என்ன அடப்பாவி? நீயும் மாமாவும் வேலைக்கு போ என்று கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக தள்ளுகிறீர்கள். சரி, போய் தொலைக்கலாம் என்று போனால் அந்த ராமானுஜனிடம் ஒப்புதல் ஓலை வேறு வாங்கிக் கொண்டு வர வேண்டுமாம். மாமாவிடம் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் மாமா, எப்படியாவது ராமானுஜனிடமிருந்து அந்த ஓலையை வாங்கிக் கொடுங்கள் என்றால் பெரிதாக என்னவோ கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த சொல்லும் என்று பழமொழி பேசுகிறார். நானேதான் ராமானுஜனிடமிருந்து ஓலை வாங்கிக் கொள்ள வேண்டுமாம். அவர் சொல்வதும் சரிதானே. கல்யாணம் என்று ஆனதும் உனக்கும் ஒரு பொறுப்பு வர வேண்டாமா? நாளையே குழந்தை குட்டி என்று ஆன பிறகும் நாங்கள் உன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்க முடியுமா? அதனால்தான் உன் காலிலேயே உன்னை நிற்கச் சொல்கிறார். ஆமாம், இப்போது என்ன, நான் பொய்க்கால் குதிரை மாதிரி கட்டை காலிலா நின்று கொண்டிருக்கிறேன்? நீ என் பக்கம் பேசுவாய் என்று பார்த்தால் நீயும் உன் வீட்டுக்காரர் பக்கம் சேர்ந்து கொள்கிறாயே. சரி சரி, விடுங்கள். அந்த ராமானுஜனிடமிருந்து எப்படி ஓலை வாங்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். உனக்கு கோபம் வந்தாலும் சரி, நீயே உன் வேலையை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறாய் பார். அந்த வீராப்பு இருப்பது நல்லதுதான். ஓலை விஷயத்தை விடு. இப்போது எதற்கு இந்த வேஷம்? யாரை ஏமாற்றப் போகிறாய்? எல்லாம் அந்த ராமானுஜனைத்தான். ராமானுஜனையா? அவனை எதற்கு ஏமாற்ற வேண்டும்? ஏமாற்றாமல் அவனை சுற்றி என்னை தெரிந்தவர்கள் யாராவது இருக்கலாம். என்னை பற்றி அவனிடம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லித் தொலைத்தார்கள் என்றால் அவன் எனக்கு எப்படி ஓலை கொடுப்பான்? இப்படி ஒரு பெருமாள் பக்தன் போல் போனால்தான் அவனுக்கு என் மேல் ஒரு மதிப்பு வரும். வராது. நிச்சயம் ராமானுஜனுக்கு உன் மேல் மதிப்பு வராது. எனக்கு ராமானுஜனின் பரந்த நோக்கு பற்றி தெரியும். அனைவரையும் அரவணைத்து கொண்டு போக நினைப்பவன். அதனால் நீயே நேராக அவனிடம் போய் உண்மையை சொன்னால் போதும். உடனே ஓலையை கொடுப்பான். நீ ஒரு சாமானியனை ஏமாற்றுவதே தவறு. அதிலும் ராமானுஜனை போன்ற ஒரு உயர்ந்த வைணவனை ஏமாற்றுவது மிக மிக தவறு. முதலில் இந்த வேஷத்தை களைத்துவிட்டு சாதாரண கதிரேசனாக போய் நில். நெற்றியில் திருமண் இட்டுக் கொள்வதற்கும் விபூதி தரித்துக் கொள்வதற்கும் பின்னால் நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. ஏமாற்றுவதற்காக அவற்றை தரித்துக் கொள்வது பாவத்திலும் பாவம். போதும் மாமா, அள்ளி அள்ளி கொடுக்க உங்களிடம் அறிவுரைகள் மட்டும்தான் இருக்கின்றது. ஓலையை நானே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? பிறகு நான் வேஷம் போட்டு வாங்கினால் என்ன, வேதம் படித்து வாங்கினால் என்ன? அது உங்களுக்கு தேவையில்லாதது. பார்த்து கொண்டாயா உன் தம்பியின் லட்சணத்தை? கண்ணீர் வடித்து வடித்து என்னை கரைத்து உன் தம்பியை மாப்பிள்ளையாக்கி கொண்டாயே, என்ன ஆயிற்று? உன் எதிரிலேயே என்னை அவமதிக்கிறான், பார்த்தாயா? போதுமா? நானும் அவனுக்கு நிறைய சொல்லி பார்த்து விட்டேன். இரண்டு பேரும் அறிவுரை சொல்வதை நிறுத்திக் கொள்கிறீர்களா? நீங்களும் உதவி செய்ய மாட்டீர்கள், நானாக செய்வதையும் தடுக்கிறீர்கள். என் வழியில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஓலையை வாங்கிக் கொண்டு வருகிறேனா இல்லையா என்று பாருங்கள். மாறனேல் நம்பி, இப்போது நான் உனக்கு போதிக்க இருப்பது அடிப்படையான சில தர்மங்கள். இருப்பினும் கவனமாக மனதில் கொள்ள வேண்டியவை. புரிகிறதா? அப்படியே சுவாமி. அடிப்படையான தர்மங்கள் என்றால் பலவிதமான தர்மங்கள் இருக்கின்றதா சுவாமி? ஆம். சாதாரண தர்மம், விசேஷ தர்மம், ஆபத்து கால தர்மம், காலதேச தர்மம், யுத்த தர்மம், ஆசிரம தர்மம், இப்படி பல தர்ம சாஸ்திரங்கள் உள்ளன. இதில் அவசியமானதை உனக்கு உபதேசிக்க விரும்புகிறேன். உபதேசியுங்கள் சுவாமி. நிச்சயம் கவனமாக அவற்றை கேட்டு பயன்பெற சித்தமாய் இருக்கின்றேன் சுவாமி. சூரியன் உதிக்கும் முன் உறக்கத்திலிருந்து எழுவது மனதிற்கும் உடலுக்கும் மிகுந்த நன்மை பயப்பது, சோம்பலை விரட்ட வல்லது.
விதித்த கர்மங்களை விருப்பமுடன் செய்வது எதிர்பார்த்த பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியது. எதை மனப்பாடம் செய்வதற்கும் காலை பொழுதே மிகவும் உகந்தது. உணவு உட்கொள்ளும் முன்பு 2 கால், 2 கை, முகம், வாய் இவற்றை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நகத்தால் முகத்தை கிள்ளக்கூடாது. பற்களால் நகத்தை கடிக்கக்கூடாது. அப்படி செய்வதால் தரித்திரம் வருமா சுவாமி? தரித்திரம் வருகிறதோ இல்லையோ, நிச்சயம் அஜீரண கோளாறுகள் வரும். வயிற்றில் புண்கள் ஏற்படும். சரி, மேலே சொல்கிறேன், கேட்டுக்கொள். ஆகட்டும் சுவாமி. ஒரு மனிதனுக்கு உண்மைதான் தாய், அறிவுதான் தகப்பன், தர்மம்தான் கூட பிறந்தவன், தயவுதான் நண்பன், அடக்கம்தான் மனைவி, பொறுமைதான் மகன். இவை ஒட்டுமொத்தமும் சேர்ந்ததே நம் குடும்பமாக இருக்க வேண்டும். கடன் இல்லாதவனே பாக்கியசாலி, வியாதி இல்லாதவனே செல்வந்தன். தர்மம் சத்தியத்தால் காக்கப்படுகிறது. கல்வி தீவிரமான பயிற்சியால் காக்கப்படுகிறது. அழகு சுத்தம் செய்வதால் காக்கப்படுகிறது. மனிதனுக்கு பெருமை நன்னடத்தையால் காக்கப்படுகிறது. மனசாட்சி நீதிபதியாக இருந்து தண்டனை தருமுன் நண்பனாக இருந்து எச்சரிக்கை செய்கிறது. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீர்க்காத தண்ணீர், வறுமை தெரியாமல் அதிகம் செலவு செய்யும் மனைவி, ஆசிரியர் உபதேசம் கேட்காத மாணவன், பாவங்களை தீர்க்காத தீர்த்தங்கள், இவை இருந்தும் பயனில்லாதவை. சக்தி இல்லாதவனுக்கு பொறுமை குணமாகிறது. சக்தி உள்ளவனுக்கு பொறுமை அலங்காரமாகிறது. பொறுமையால் உலகை வசப்படுத்தலாம். ஏன், பொறுமையால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நமஸ்காரம் நம்பிகளே. அடடே, வெங்கடாச்சலமா? நமஸ்காரம். நமஸ்காரம். வாரும் வாரும். மாரணேன் நம்பி, சுவாமி. அருந்துவதற்கு நீர் கொண்டு வா. வேண்டாம் வேண்டாம், இப்போதுதான் அருந்தி விட்டு வந்தேன். சரி, மாரணேன் நம்பி, நீ போய் மற்ற விவகாரங்களை பார், நான் பிறகு அழைக்கிறேன். சரி, உத்தரவு சுவாமி. வாருங்கள், இப்படி அமருங்கள். நன்றி. என்ன வெங்கடாச்சலம், இப்பொழுதெல்லாம் ஊரில் இருப்பதில்லையா? கிட்டத்தட்ட அப்படித்தான் நம்பிகளே. இப்போது கடல் கடந்தும் வாணிபம் செய்கிறேன். அதனால் தான். மிகவும் நல்ல விஷயம்தான். சரி, என்ன விஷயமாக என்னை தேடி வந்துள்ளீர்கள்? விஷயத்தோடு தான் வந்திருக்கிறேன் சுவாமி. ஒரு காரியம், உம்மால் தான் அதை சரியாக முடித்து தர முடியும். உங்கள் நம்பிக்கை அப்படி. சொல்லுங்கள், அடியேனால் ஆக வேண்டியது என்ன? இவன் உங்கள் மைத்துனன் தானே? ஆமாம், மைத்துனன் தான். மாதவா, இவர் யார் என்று தெரிகிறதா? பெரும் வணிகர், பெயர் வெங்கடாச்சலம். நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். என்ன நம்பிகளே, உங்கள் மைத்துனரை பார்த்தால் இன்னும் திருமணம் ஆகவில்லை போல் தெரிகிறதே. பெண் பார்க்க துவங்கவில்லையா? இப்போதுதான் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம். நல்லது நம்பிகளே. நான் வந்த காரியத்தை முதலில் முடித்து விடுகிறேன். என்னிடம் 100 வராகன் பொற்காசுகள் இருக்கின்றன. நம் ஊர் சௌமிய நாராயண பெருமாளுக்கென்று என் காணிக்கையாகவும், அதே சமயத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியாகவும், ஏதாவது ஒரு பொருளுக்காகவும் நன்கொடை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். மிகப்பெரிய தொகை, மிகப்பெரிய மனசு. பெருமாளுக்கு என்று உசத்தியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆம் நம்பிகளே. பகவானின் சங்கல்பத்தை என்னவென்று சொல்வது? இன்று காலை பெருமாளை சேவிக்கும் போதுதான் நினைத்தேன், நம்மூர் பெருமாளுக்கும் மற்றைய திவ்ய தேசங்களை மாதிரி ஒரு வைர கிரீடம் சாற்றினால் எப்படி இருக்கும் என்று. பாருங்கள், அதை உங்கள் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார் போலும். பார்த்தீர்களா? நான் யோசித்திருந்தால் ஏதாவது சொற்பமாக யோசித்திருப்பேன். அதற்குத்தான் ஆலோசனை சொல்ல திருக்கோஷ்டி நம்பி போல் ஒருவர் வேண்டும் என்பது. என்ன ஒரு அற்புதமான யோசனையை தெரிவித்திருக்கிறீர்கள். வைர கிரீடம் எப்போதும் பெருமாளின் திருமுடியை அலங்கரித்துக் கொண்டே இருக்கும். மிக நல்ல யோசனை. யோசனைதான் உமக்கு ஏற்புடையதாக ஆகிவிட்டதே. இனி அந்த பொற்காசுகளை நீரே கோவில் அதிகாரியிடம் நேரில் சென்று கொடுத்து விடலாமே. அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது சுவாமி. எத்தனையோ முறை ஒரு குறிப்பிட்ட தொகையாக பொற்காசுகளை கொடுத்து இன்னென்ன காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பேன். ஆனால் பாருங்கள், ஒரு முறை கூட இதற்குத்தான் இப்பொற்காசுகளை பயன்படுத்தினேன் என்று தெளிவாக முறையாக எனக்கு தெரிவிக்கவில்லை நம் கோவில் அதிகாரி. இப்போது நான் கொடுக்க நினைப்பதோ மிக பெரிய தொகை. எனவே தயவு செய்து
குறிப்பிட்டபடி வைர கிரீடம் ஒன்றை சிறப்பான முறையில் செய்ய நீங்களே ஏற்பாடு செய்து விடுங்கள். ஒரு வாரம் கழித்து தங்களிடம் பொற்காசுகளை கொண்டு வந்து தருகிறேன். நல்லது. நல்லது, நான் புறப்படுகிறேன். நான் புறப்படுகிறேன் ஐயா. திருக்கோஷ்டி நம்பி சுவாமிகளே, உங்கள் மைத்துடன் கல்யாணம் நிச்சயமானதும் சொல்லுங்கள். அதற்கும் அனைத்து பருப்பு வகை உபகாரங்களும் என்னுடையதுதான். நான் வரட்டுமா? வாருங்கள். என்ன ராமானுஜா, பெருமாளை நன்றாக சேவித்துக் கொண்டாயா? திவ்யமாக. கூடவே யாரையோ அழைத்து வந்திருக்கிறாய். உன்னோடு வந்தவன்தானே இவன்? ஆம் சுவாமி. யார் இந்த பிள்ளை? என்னிடம் சொல்லலாம் இல்லையோ? தாராளமாக சொல்லத்தான் வந்திருக்கிறேன். இவன் என் புதிய மாணவன். பெயர் கதிரேசன். ஓ, தமிழ் பாசுர வகுப்பில் சேர வந்திருக்கிறான். அப்படியா? வகுப்பில் சேர்த்துக் கொள்வதற்கு முன்னால் புதிய மாணவனை கோயிலுக்கு கூட்டி வருவதை நீ ஒன்றும் வழக்கமாக வைத்துக் கொள்ளவில்லையே. இன்று இந்த மாணவனை கூட்டி வந்திருப்பது வழக்கத்திற்கு மாறானதாக இருக்கிறதே. ஆம் சுவாமி, அப்படி ஒரு வழக்கம் இல்லைதான். ஆனால் கதிரேசன் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியதால் தான் இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். பிரத்யேகமாக ஏதேனும் அர்ச்சனை செய்ய வேண்டுமா? வேண்டாம். ஆனால் தாங்கள் இவன் மீது பிரத்யேகமாக கவனம் செலுத்த வேண்டும். நாள் தவறாமல் இவன் பெருமாளின் திருத்துழாயும் தீர்த்தமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அனுதினமும் சடாரி சாதித்து இவரை திருமாலின் திருவடி சம்பந்தம் பெறச் செய்ய வேண்டும். அதற்கென்ன, செய்துவிட்டால் போயிற்று. ஏனப்பா, உனக்கு இந்த ஊர் தானே? ஆமாம், இந்த ஊர்தான் சுவாமி. இதற்கு முன் கோயிலில் உன்னை பார்த்ததாக ஞாபகம் இல்லையே. நான் வந்ததே இல்லையே. சிறுவனாக இருக்கும்போது ஒரு முறை வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அதற்கு பிறகு இப்போதுதான் வருகிறேன். பெருமாளை நன்றாக சேவித்துக் கொண்டாயா? ஆயிற்று சுவாமி. ஆதிகேசவனின் ஆசீர்வாதம் இருந்தால் கைகூடாத நற்காரியங்கள் எதுவும் இல்லை. ராமானுஜனிடம் பாசுரங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீ மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ராமானுஜன் சொல்வதை நீ தவறாமல் செய்தால் அதற்கு நிச்சயம் பெரிய பலன் உண்டு. இன்னொன்றும் சொல்கிறேன், வெறும் பாசுரங்களை கற்றுக்கொள்வதோடு நின்று விடாதே. ராமானுஜனிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ சத்விஷயங்கள் இருக்கின்றன. இவனின் சம்பந்தம் இருந்தாலே போதும், சத்விஷயங்கள் தன்னாலேயே உன்னை வந்தடையும். அப்படியா சுவாமி? ஐயாவும் நீங்களும் சொன்னதையெல்லாம் நான் கவனத்தில் வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறேன். சரி கதிரேசா, நாளை முதல் அதிகாலையிலேயே குளித்து முடித்து முதல் ஜாமத்திலேயே கோயிலுக்கு வந்துவிட வேண்டும். நாதவல்லி தாயாரை சேவித்துவிட்டு நேராக இங்கு கேசவனின் சன்னதிக்கு வந்துவிடு. பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை அடியேன் சொல்கிறேன். சரி சுவாமி. கதிரேசா, ஒரு வாரம் நீ இதை தவறாமல் அனுஷ்டிக்க வேண்டும். பிறகு நான் உன்னை பாசுர வகுப்பில் சேர்த்துக் கொள்கிறேன். சரி ஐயா. ஐயா, ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேள். தீர்த்தம் என்றால் தண்ணீர் என்று புரிந்தது. ஆனால் மற்ற இரண்டும் என்னவென்று புரியவில்லையே. அதுவா? ஒன்று திருத்துழாய், அதாவது துளசி. அது உன் உடலுக்கும் நல்லது, உள்ளத்திற்கும் நல்லது. சடகோபனான நம்மாழ்வார் பகவானின் திருப்பாதங்களாக கருதப்படுகிறார். அதனால்தான் அதற்கு சடாரி என்று பெயர் வந்தது. பகவானின் திருப்பாதங்களை சடகோபனான நம்மாழ்வார் மூலம் நாம் தாங்குவதால் பகவான் நம்மை ஆள்கிறான் என்ற பவ்யம் நம் மனதில் குடிகொள்ளும். அப்படி குடிகொள்கின்ற போது ஏற்கனவே குடிகொண்டிருக்கும் தான் என்ற அகங்காரம் விலகி ஓடும். அர்ச்சகர் சுவாமிகளே, இன்றிலிருந்து ஒரு வாரம் இவன் தங்கள் மாணவன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடியேனிடம் நீ ஒன்றை விண்ணப்பித்தால்
அதை அடியேன் தட்டுவேனா? நிச்சயம் நன்றாக கவனித்துக் கொள்கிறேன். திருத்துழாயும் தீர்த்தமும் அருந்திய பிறகு பிரசாதமும் கொடுக்கிறேன். போதுமா? என்ன கதிரேசா, அர்ச்சகர் சுவாமி சொன்னதை சரிவர கேட்டுக்கொண்டாயா? முதல் ஜாமத்திலேயே கோவிலுக்கு வந்துவிட வேண்டும், சரியா? எனக்கு பாசுரம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தீராத ஆசை ஐயா. அதை நீங்கள் தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லும்போது நான் உங்கள் சொல்படி நடக்காமல் இருப்பேனா? அதை நிச்சயம் செய்கிறேன். சுவாமிகளே, இன்னொன்று, கோயில் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பணிகள் ஏதாவது இருந்தால் கதிரேசனுக்கு கொடுங்கள், அவன் செய்வான். என்ன கதிரேசா? நிச்சயம் செய்கிறேன் ஐயா. இப்போது கூட செய்கிறேன், சொல்லுங்கள். ராமானுஜா, உன் புதிய மாணாக்கனுக்கு பாசுரம் கற்றுக்கொள்வதில் நிரம்பவே ஆர்வம் இருக்கிறது. எதற்கும் தயாராக இருக்கிறான் பார். கதிரேசா, நீ இப்போது எனக்கு ஒரு சிறிய பணி செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி, செய்கிறேன். பெருமாளுக்கு திருவாராதனம் ஆகும்போது சன்னதியில் போடும் திரைச்சீலையில் சில வளையங்கள் நெளிந்தும் வளைந்தும் போய் திரையை சரிவர போட முடியாமல் போகிறது. அதை உன்னால் சரி செய்து கொடுக்க முடியுமா? அதற்கென்ன சுவாமி, நிச்சயமாக செய்கிறேன். நல்லது. உச்சிகால பூஜை முடிந்த பின் கோயிலை சற்று நேரம் சாத்தி வைப்போம். அப்போதுதான் நீ அந்த வேலையை செய்ய சாத்தியப்படும். கதிரேசா, இது ஒரு நல்ல ஆரம்பம். பெருமாள் கைங்கரியம் ஸ்ரத்தையோடு செய். ஆகட்டும் ஐயா.